உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நம்பிக்கை, பொறுமை. ஆனா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு, பொறுமை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வேண்டுதல் நடக்கல, நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பா பொறுமை இழக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே பாபாவை திட்ட ஆரம்பிச்சிருவோம். என்ன பாபா, நான் இவ்வளோ தூரம் வேண்டேன், இவ்வளோ தூரம் உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தேன், ஆனா என்னோட வேண்டுதல் நடக்கவே இல்லையே, என்னோட கோரிக்கை நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி பொறுமை இழக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம நினைச்ச நேரத்தில் நமக்கு நடக்காதப்போ கண்டிப்பா நம்ம பொறுமை இழக்கிறது சகஜம்தான். ஆனா பாபா சொன்னது, அந்த விஷயம் தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதனாலதான் நீங்க பொறுமையா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட பொறுமையோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சாய்ராம் ரொம்ப நம்பிக்கையோட பொறுமையோட பாபா கிட்ட இருந்ததற்கு அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாய்ராம் பெங்களூர்ல இருக்காங்க. இவங்க சாய்பாபாவோட மிகப்பெரிய பக்தை. பாபாவோட சச்சரித்திரம் பாராயணம் பண்றது, பாபாவோட பூஜை பண்றது, திவ்ய விரத பூஜை பண்றது, டெய்லி ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது, பாபாவோட கோயிலுக்கு போய் தவறாம ஆரத்தியில கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க எப்பயுமே பண்ணிட்டே இருப்பாங்களாம். பாபானா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அற்புதங்கள் பாபா அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாபா பண்ணியிருக்காங்க, கனவு மூலயமா உணர்த்தியிருக்காங்க. அந்த சாய்ராம் அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு MBA முடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்களோட நண்பர்களும் சமீபத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் இவங்களுக்கு வேலை கிடைக்கலையா. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசால நொந்து போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சு, என் கூட வந்த என்னோட நண்பர்கள் அத்தனை பேத்துக்குமே வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாட்ட ரொம்ப அழுதுருக்காங்க. இவங்க அம்மாவை எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சமாதானமே ஆகலை, ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அவங்களுமே பாபாவோட பக்தை தானா. அவங்களுமே சச்சரித்திரம் பாராயணம், ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது, பாபாவோட திவ்ய விரத பூஜை பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே கலந்துக்குவாங்களாம். அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, நீ எப்போ பார்த்தாலும் சச்சரித்திரம் பாராயணம் பண்ற, திவ்ய விரத பூஜை பண்ற, ஸ்தவன மஞ்சரி படிக்கிற, பாபா கோயிலுக்கு போய் ஆரத்தி பார்க்குற, ஆனா பாபா எனக்கு வேலை கிடைக்காம என்னோட நண்பர்கள் அத்தனை பேத்துக்குமே வேலை கிடைக்க வச்சுட்டாரு. எனக்கு பாபா நல்லதே செய்யாம விட்டுட்டாரு. நான் பாபாவை இனிமே கும்பிட மாட்டேன், இந்த நிமிஷம் நான் இனிமே பாபாவை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்களாம். இவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்க பொண்ணு ரொம்ப மனசால நொந்து பாபாவை இனிமே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாபா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, பாபா என்ன பாபா இது விளையாட்டு, ஏன் இப்படி பண்றீங்க, அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், அது மட்டும் இல்லாம இப்ப MBAலயே அவ தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வேலை கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனா ஏன் இவளுக்கு வேலை கிடைக்கல பாபா, என்ன காரணம், அவ இனிமே உங்களை கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளே பாபா, நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும், அவளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காமிங்க, அவளோட வாழ்க்கையை நல்ல சிறப்புற அமைக்க வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, சச்சரித்திரம் பாராயணம் பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணியிருக்காங்க, திவ்ய விரத பூஜை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு அவங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்திருக்காங்க. ஓடி இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் அவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கல்ல, அது பெரிய கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணா இவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு போஸ்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் போட்டு சம்பளமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சம்பளத்தோடு இவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இதுதான் பாபாவோட மிகப்பெரிய சக்தி, நீ எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண பாபா கிட்ட, உனக்கு வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு பாபா இப்படி சோதிக்கிறாரு, ஏன் என்னை பாபா தண்டிக்கிறாருலாம் அவர்கிட்ட புலம்புனியே, இப்போ பத்தியா உனக்கு தான் நல்ல ஒரு போஸ்டிங், உனக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காரு, நல்ல சம்பளத்தோட உனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு பத்தியா. இதுதான் பாபா சொல்றது, இதுதான் பாபா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. பாபா மேல நம்ம நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கணும். நம்ம பொறுமையோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க பொண்ணுமே இப்போ ரொம்ப சந்தோஷமா வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்களா. பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனில இப்போ வேலையில அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க.
அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த மெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். உங்க பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே பாபா சொன்ன முக்கியமான விஷயம் நம்பிக்கை, பொறுமை. நம்பிக்கையோட பொறுமையோட இருங்க. நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நடக்கும். கொஞ்ச நேரம் தாமதமாகுது அப்படிங்கும்போது பாபாவை நம்ம கோச்சுக்கிறோம். ஆனா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத பின்னாடி நமக்கு அது புரிய வரும். நிறைய விஷயத்துல அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையோட காத்துருங்க. உங்களோட அத்தனை பேரோட வேண்டுதலுமே சீக்கிரமா நிறைவேறும். பாபாவை நம்புவோம். பாபாவோட இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.